அரசு பள்ளிகளில் பங்கேற்க மிக முக்கியமானது. எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தரப்பு குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை தமிழ்நாடு அரசு சிறப்புடன் செயல்படுத்தியுள்ளார். அப்பொழுது பள்ளி மேலாண்மை குழுவானது ஏற்படுத்தப்பட்டது. இதே மாதிரி கூட்டம் நடத்தப்பட்டு அந்த பள்ளி மேலாண்மை கூட்டத்தின் அடிப்படையில் வந்திருக்கின்ற பெற்றோர்கள் மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது. அந்த பள்ளி மேலாண்மை குழுவினுடைய மறு கட்டமைப்பு மறுபடியும் மீண்டும் ஒரு முறை பள்ளி மேலாண்மை குழு நம்ம எலெக்ஷன் நடத்துறோம் இல்லையா, 5 வருடத்துக்கு ஒரு முறை, இந்த 2 வருடத்திற்கு ஒரு முறை பள்ளி மேலாண்மை குழுவானது மறுகட்டமைப்பு செய்யப்படுகிறது. அந்த பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பெற்றோர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மேலாண்மை குழுவின் கடந்த 2 வருடங்களாக பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவராக இருந்து இம்மேலாண்மை குழுவை வழிநடத்திய வானதி அவர்களையும் வருக வருக என நிறுவனங்களுக்கு வரவேற்கின்றோம். பள்ளி மேலாண்மை குழுவினுடைய பணிகள் அதெல்லாம் பார்ப்பீங்க, எப்படி சொல்றாங்கிறது பார்க்கிறோம். முதலில் நம் பள்ளியினுடைய அமைப்பை பற்றி நான் சொல்ல விருப்பப்படுறேன். 12/11/2019 பள்ளி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டேன். அடுத்து கடந்த 5 வருடங்களாக பள்ளியினுடைய தேர்ச்சி வீதம் கடந்த ஆண்டு 99% 12ஆம் வகுப்பிலும், 97% 10ஆம் வகுப்பிலும், 96% 11ஆம் வகுப்பிலும் நம் பள்ளியினுடைய தேர்ச்சி வீதம் இருந்தது. பள்ளி ஆசிரியர்களுடைய அனைத்து ஆசிரியர்களுடைய கடின உழைப்பின் காரணமாக அதிக அளவு மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள், அதிக மதிப்பெண் எடுத்துள்ளார்கள். 10ஆம் வகுப்பில் 491 மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடத்தை பிடித்தார்கள். தங்கம் தமிழரசி என்ற மாணவி, அம்மாணவியினுடைய பெற்றோர் தான் நம் பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவர். தற்போது மாதிரி பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார்கள். அடுத்து 486, 420. அதே முறையில் 12ஆம் வகுப்பிலும் 548 மதிப்பெண் பெற்று மதுமிதா என்ற மாணவி முதலிடம் பிடித்து இன்ஜினியரிங் கல்லூரியில் செல்லவுள்ளார். அனைத்து விதமான போட்டி தேர்வுகளில் எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, நம் பள்ளி மாணவிகள் பங்கேற்று கண்டிப்பாக அதில் ஒரு பரிசை தட்டி கொண்டு வருகிறார்கள். அது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. நேற்று நடைபெற்ற வல்வில் ஒரு போட்டி ஆடி 12 நம்ம வல்வில் ஒரு கொள்கையில மிகப்பெரிய ஒரு விழாவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விழா அரசு விழாவில் நம் பள்ளி மாணவி மாவட்ட ஆட்சியரிடம் நாளை அதற்கான பரிசை பெற உள்ளார். கட்டுரை போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். அதே முறையிலே சென்ற ஆண்டு நம் பள்ளி மாணவி நவீனஸ்ரீ என்ற மாணவி உடுக்கை அடிக்கும் போட்டியில் மாநில அளவில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து மாணவிகள், அனைத்து அரசு பள்ளி மாணவிகளும் கலந்து கொண்ட நிகழ்வுகளில் நம் மாணவி கலந்து கொண்டு 3ஆம் இடத்தை பெற்று வந்துள்ளார். நமக்கு நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். அதே முறையில் பார்த்தீர்கள் என்றால் கடந்த 2 வருடங்களாக இன்ஸ்பயர் அவார்டும் நம் பள்ளி தொடர்ந்து பெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் 11 மாணவிகள் தமிழ் திறனை தேர்வு என்ற தனித்திற தேர்வு, அந்த தேர்வில் அடிப்படையில் 11ஆம் வகுப்பில் அவர்கள் தேர்வு எழுதினால் 11, 12 2 வருடங்களுக்கும் மாதம் 1500 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். அந்த கல்வி உதவித்தொகைக்கு நம் பள்ளி மாணவிகள் 20 தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து நம் பள்ளியில் விளையாட்டு மைதானமே இல்லாத நிலையிலும் நம் பள்ளி மாணவிகள் அதிக அளவு விளையாட்டுப் போட்டிகளை வெற்றி வாகை சொல்லி வருகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா, விளையாட்டு மைதானங்கிறது நமக்கு அந்த ஒரு சிறிய இடம் மட்டும்தான், ஒரு டீம் மட்டும்தான் விளையாட முடியும். கொஞ்ச நேரம் நீங்கள் பிரேக் விடும் போது ஒரே நாளில் மேட்ச் இருந்தது. கபடி மேட்சும் த்ரோபால் மேட்சும் ஒரே நாளில் இருந்தது. எப்போ அவங்க இடம் கொடுப்பாங்க, எப்போ நம்ம விளையாடலாங்கிற மாதிரி தான் கண்டினியூஸாக அவங்க விளையாடக்கூடிய இடஒதுக்கீடு கூட கிடையாது. அருகில் உள்ள பள்ளி வேதவ வித்யாலய பள்ளியை நாடி, ஏன்னா இந்த பக்கம் நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தாலும் பள்ளி ஆண்கள் பள்ளியாக இருக்கின்ற காரணத்தினால
நம்ம கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் கூட்டிட்டு போக முடியாதனால அங்கே தனியாக அந்த இடம் நமக்கு இருக்குங்கிற பாதுகாப்பு கருதி அங்கே கூட்டிட்டு போயிட்டு நாங்கள் வந்து பயிற்சி நம்ம ஆசிரியர்கள் கொடுத்த பயிற்சியின் அடிப்படையில் நம் பள்ளி மாணவிகள் கபடி போட்டியிலும் வட்டார அளவில் முதலிடம், ஒரே நாளில் 2 போட்டிகள் இருந்தது. அதே எரிபந்து போட்டியிலும் நம் பள்ளி மாணவிகள் வட்டார அளவில் முதலிடம், இறகு பந்து போட்டியில் வட்டார அளவில் இருந்தார்கள். என்ன போட்டி நடந்தாலும் நம் பள்ளி மாணவர்கள் அது மற்ற ஸ்கூல்லேயே வேணும்னு சொல்லுவாங்க. உங்கள் பள்ளி மாணவிகள் வந்தால் கண்டிப்பாக அது ஒரு பரிசு இருக்கும். நாங்களாம் விளைவிக்க வேண்டியதாங்க அளவுக்கு நம் பள்ளி மாணவிகள் அதிக அளவு போட்டிகளை வெற்றி பெற்று வெற்றி வாகை சொல்லி வருவது நம் பள்ளிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம், பரிசு. அதனால அதை ஊக்குவிக்கின்ற பெற்றோர்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா நான் 2 பக்கமும் கை தட்டினாதான் ஓட்டை. நாங்கள் மட்டுமே இதை செஞ்சோங்க முடியாது. நீங்களும் சேர்ந்து அதை பணியாற்றியுள்ளீர்கள். அந்த நீங்கள் கொடுக்கின்ற ஊக்கமும் அதற்கு ஒரு மிக முக்கிய காரணம். அந்த நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற அந்த ஊக்கத்திற்கு எங்கள் ஆசிரியர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். அதே தொடர்ந்து நீங்கள் மாணவர்களுக்கு ஊக்கமளித்து அவர்கள் வாழ்வில் மேன்மேலும் வெற்றி பெற உறுதுணையாக இருக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம் பள்ளி மாணவிகளை பொறுத்தவரை 10ஆம் மாணவிகள் 11ஆம் வகுப்பில் 548, விஷ்ணுபிரியா 3ஆம் இடம் 538, விஷ்ணுபிரியா என்ற மாணவி 3ஆம் இடம் 538. நம்ம எல்லாமே ஒரு பட்சம் முன்னாடி வச்சிருக்கோம். எல்லாரும் கூட சொன்னாங்க, ஏன் ஸ்கூலுக்கு வெளியே நீங்க விளம்பரம் வைக்கல, ஸ்கூலுக்குள்ள கொண்டு போய் நீங்க வச்சிருக்கீங்க, அதை எடுத்து வெளியே வைங்கன்னு சொல்லி ஒரு 4-5 பெற்றோர்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு போனாங்க. எல்லாமே எல்லா ஸ்கூல்லையும் விளம்பரங்கள் வெளியே தான் இருக்கு, ஏன் உங்க பள்ளியில மட்டும் போர்டு டச் போர்டு வந்து நீங்க உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்ன ஒரே காரணம் என்னன்னா, வெளியே வச்சாங்க அப்படின்னா வந்து பெற்றோர்கள் தான் பார்ப்பாங்க. உள்ளெல்லாம் வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தைங்க சுத்தி வரும்பொழுது கண்டிப்பா நாமும் அந்த போர்டில் ஒரு இடம் பிடிக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆவல் வெளியே இருக்கும். நான் எடுத்த சீட் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். லஞ்ச் பீரியட்ல போகும்போது வந்து பொண்ணு என்ன வருவோம், அதை காமிச்சு சொல்லிட்டு பாருங்க அக்காவோ அல்லது பக்கத்து வீட்டு அக்காவோ அல்லது இது என்னங்கிறத படிக்கிறோம் அவர் சொல்லிட்டு போகும்போது நான் அதே தான் சொல்லுவேன், கண்ணனி அடுத்த வருஷம் இந்த போர்டில் நீ இடம் பிடிக்கணும், அந்த மாதிரி முறையில் செயல்பாடுகள் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம் பள்ளியில் தொடர்ந்து என்எம்எஸ் ட்ரஸ்ட் போன்றவர்களுக்கு போட்டித் தேர்வுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது கூட என்எம்எஸ்க்கு நாமக்கல் மாவட்ட டயட் பிரின்சிபல் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனமே முதல்வர் அவர்கள் திடீரென பள்ளிக்கு ஒரு ஆய்வுக்கு வந்தார். அதுபோது பார்த்தீங்க அப்படின்னா அன்று பள்ளி வந்து சிறப்பு தேர்வு 10ஆம் வகுப்பு சிறப்பு தேர்வு நடைபெற்றதுனால பள்ளி அரை நேரம் தான் இருக்கும். மீதி 6 to 9 மாணவர்களுக்கு முழு நேரம் தான் பள்ளி விடுமுறை விட சொன்னாங்க. ஆனால் 10, 11, 12 பொது தேர்வு எழுதியுள்ள மாணவர்கள். அதனால கண்டிப்பாக நாங்கள் ஏதோ ஒரு ஓரமாக நாங்கள் ஸ்கூல் வச்சுக்கிறோம், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சொல்லி நாங்கள் ஒரு பக்கமாக இந்த பக்கம் வச்சு அந்த பக்கம் நீங்கள் கொடுத்தோம் எக்ஸாமுக்கு. அதில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த வட்டார அளவில் இருக்கின்ற 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு நம்ம பள்ளி சென்றாக இருந்துச்சு. அவங்க காலையில் எக்ஸாம் எழுதாங்க, மத்தியானம் நம்ம வழக்கம் போல பள்ளி செயல்படுத்தோம். அப்போ இந்த என்எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸு காலையில் வர சொல்லியிருக்கோம். அப்போ அவங்க வந்திருக்கும் போது அவங்க மிகப்பெரிய ஆச்சரியமாக சொன்னாங்க, பரவாயில்ல நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மாணவர்களுடைய இன்ஸ்பிரேஷனாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அடுத்து வந்து பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தோன்னே அவருடைய நிகழ்வு என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்கு எல்லா முயற்சிகளும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், 25 மாணவிகளும் இந்த முறை என்எம்எஸ் தேர்வில். கடந்த ஆண்டு 5 மாணவிகள் என்எம்எஸ் தேர்வில் தேர்ந்தெடுத்தார்கள். 8ஆம் வகுப்பு மாணவிகள் தேர்வு எழுத வேண்டும். 8ஆம் வகுப்பு தேர்வு எழுதினாங்க 9, 10, 11, 12 4 வருடமும் மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவி அம்மாணவிகளுக்கு வழங்கப்படும். அதே மாதிரி பிளஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் அவர்கள் 9, 10, 11, 12 4 வருடத்திலும் வருடத்துக்கு 1000 ரூபாய் பயிற்சி வழங்கும் தொகை கல்வி உதவி வழங்கப்படும். அதுக்கு அந்த என்எம்எஸ் தேர்வுக்கு உடனடியாக அவரே சூப்பர் 25 என ஒரு தலைப்பை கொடுத்து வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி பள்ளி மாணவர்களுக்கு இணைய வழியில் அவர்கள் என்ன கொஸ்டின் பேப்பர் எல்லா மாணவர்களும் கருத்து பங்கேற்று மாவட்ட அளவில் அதிக இடம் பெற்றார்கள். மாநில அளவுக்கு போகும்போது என்ன ஒரு பெரிய டிஃபெக்டா இருக்கு அப்படின்னா, அங்க பாத்தீங்கன்னா டான்ஸ் கோச்சரை வச்சு
பசங்க எல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. நம்ம டிசிப்ளினா நம்மளால போக முடியுது. அதுக்கு மேல அங்க போகும்போது அதுக்குரிய இப்ப எங்க ஆசிரியர்கள்லாம் வந்து கூட்டிட்டு போயிட்டு சொன்னாங்க. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா சென்னை அந்த இதான் வந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் தான். நான் எங்க உடுக்கி போங்க, எங்கெல்லாம் பிடிப்பீங்க? உடுக்கி, செங்கல்பட்டு, திருச்சி, அந்த மாதிரி மாநில அளவில் நடைபெறுகிற போட்டிக்கு மதுரை போன்ற இடங்களுக்கு தான் கூட்டிட்டு போயிடணும். அங்க போகும்போது வந்து அங்க சொல்ற டீச்சர்ஸ் வந்து என்னன்னா, ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஹைதராபாத்ல போய் பேரண்ட்ஸ் ட்ரெஸ் வாங்கிட்டு போட்டாங்களா, அதனால காஸ்டியூம்ஸ் எல்லாத்துக்குமே மார்க் போடுறாங்க. நம்ம அந்த அளவுக்கு அங்க ரீச் பண்ணி நம்மளால முடியாம இருக்கு. எப்படின்னா 1 or 2 வருஷத்துக்கு கண்டிப்பா அதிக அளவு போட்டீங்கன்னா நம்ம மாநில அளவில் கண்டிப்பா நான் இந்த வருஷம் டீச்சர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கிறது டான்ஸுக்குரிய இம்பார்ட்டன்ஸை குறைச்சிட்டு நம் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஜெயசிஸ் கிருஷ்ணகுமார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக நான் வரவேற்கிறேன். கடந்த 2 ஆண்டாக நம் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்து பள்ளியினுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருந்து வருகிறார் என்பதை தருணத்தில் அவருக்கு பாராட்டுதல் தெரிவிக்கிறோம். அதனால இந்த மாதிரி போக்கஸ் வந்து இந்த கட்டர் போட்டி அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் இல்லாமல் செல்லுனால போட்டிகளாம் மாணவர்களை வந்து தயார் பண்ணுங்கிறது நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். இன்னொரு கொஞ்சம் அந்த போக்கஸ் நம்ம பண்ணியிருக்கலாம். அடுத்து வந்து நீண்ட நெருங்கினால போராட்டம். நம் பள்ளிக்கு வந்து மாற்றுப்பாடு இல்லாதது, ஒரு வழிப்பாதையா இருக்காது. 900 மாணவர்கள் ஒரே நேரத்தில் நாங்கள் அனுப்புறதுக்குள்ள பட்ட கஷ்டம் இருப்பது நீங்க டெய்லி பிராக்டிக்கலாவே பார்த்துருப்பீங்க. டீச்சர்ஸ் பண்ணி பசங்க இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் நடத்திட்டாலும் அது வந்து குழந்தைய வாழ்க்கை பாதிப்புறதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் கண் கருத்தமா தான் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அது இன்னொன்று முக்கியமா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, குழந்தைங்க காலையில சாப்பிடாம நிறைய பேர் வராங்க. காலையில வந்ததுலேருந்து நான் நேற்று கூட வந்து சாப்பிட்டு சொன்னேன். சேந்தமலை கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்துல ஜிஹெச்லாம் இன்னும் ரொம்ப படுறது ரொம்ப கஷ்டமா போயிடும். பார்த்துக்கு டாக்டர்ஸே இருந்தாங்க. ஏன்னா டாக்டர் கண்டினியூஸா 10 days வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெஸ்ட் கேம்ப் நடந்துட்டு இருக்கு. நம்ம பள்ளியில் இன்னைக்கு கூட கீழே இருக்காங்க, ரூம்ல இருக்காங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலா மாணவிகளை டெஸ்ட் பண்றாங்க, இதை பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் மாணவிகளுடைய குறைபாடுகள் தான் என்ன சொல்லணும், சாப்பிடுறது இல்லை சரியா. காலையில வந்து சாப்பிடுறதை விட ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. என்னமா சாப்பிட்டதுன்னு கேட்டா நான் நூடுல்ஸ் சாப்பிட்டுங்கிறாங்க. இது வந்து வெஸ்டர்ன் கலாச்சாரமா இருக்கலாம். நம்மளுடைய சத்துக்கள் உள்ள இதையெல்லாம் கொடுக்காது. கிராமத்தில் இருக்கும் நல்ல சிறுதானியங்கள்லாம் நல்லா கொடுத்து குழந்தைகளை நல்லா ஊட்டச்சத்து மிக்க குழந்தைங்க கொடுங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு மயக்கம் போட்டுறாங்க. அது போன வருடம் வந்து நாங்கள் இந்த குறைபாடு அதிகரிக்கிறத கண்டறிஞ்சு இண்டிவிஜுவலா வந்து நாங்கள் வந்து ஹீமோகுளோபின் டெஸ்ட் கூட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்தோம். அதுல வந்து பேரண்ட்ஸ் இல்லை, ஒரு குழந்தைக்கு வந்து 6 பாயிண்ட் தான் இருந்துச்சு. அந்த குழந்தைய இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பெட்டெல்லாம் ஏற்றினா நாங்கள் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லி ஃபுல் கான்டாக்ட் கொடுத்து தான் நாங்கள் வந்து அதை வந்து சரி பண்ணலாம். அதனால கொஞ்சம் வந்து நீங்க வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இதை கொண்டு வரதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேக்கெட் மணி கொடுக்கறத வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு வரது என்ன அப்படின்னா, இந்த லேஸ் அந்த பாக்கெட் 20 ரூபாய்ங்கிறதால இந்த 2 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்டு இருக்காங்க. நான் அடிக்கடி கிளாஸ் ரூம்லேயே சொல்லியிருக்கேன், இன்னைக்கு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு புற்றுநோயும் அதிக அளவு சிறுநீரக குறைபாடு செயலிழப்பு தான் அதிக அளவு இருக்கு. காலேஜுக்கோ ஸ்கூலுக்கு போகிற குழந்தை வந்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு எக்ஸாம் எடுத்து போகிற குழந்தைங்கலாம் பார்க்குறோம். அதனால நீங்க வந்து ஹெல்த்தியாக கூட இதையெல்லாம் கொஞ்சம் நீங்க வீட்டில் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுங்க. பெற்றோர்கள் வந்து ஏன்னா நாங்கள் வந்து சாப்பிட்றாங்களா இல்லையாங்கிறது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியானம் வந்து சாப்பிட மாட்டாங்க. சத்துணவுல அதே மாதிரி முட்டை கொடுக்குறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா என்னை பார்த்தா ஓடி ஒழிகிறாங்க. முட்டையாவை சாப்பிட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல நின்று அதையும் சாப்பிடுவாங்க. ஏன்னா ஹெல்த்தியா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை வாங்கி சாப்பிட கூட ஒரு தயக்கம் இருக்கு. அதை வந்து நீங்க இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுங்க. தயக்கப்பட வேண்டாம் குழந்தைங்க. கண்டிப்பா எல்லா குழந்தையும் சாப்பிட்டா ஒகேஷனில் கூட கொடுக்க நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். எல்லா குழந்தையும் கம்பல்சரி ஆனால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதை கொஞ்சம் பாருங்க.
அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஏறும் போது வந்து நாங்க அடிக்கடி இன்சூஸ் பண்ணி சொல்றது, நாங்க இப்போ போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நான் போய் சண்டை போட்டு வரேன், எப்படி இந்த பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க பஸ் ஸ்டாப்ல நிறுத்த மாட்டேங்கிறீங்க, பெண் குழந்தைங்களா இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்றோம். ஆனா அதையும் மீறி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட் விட்டு இந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறுறாங்க. அதை நீங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா சொல்லுங்க, நீங்க எக்காரணத்தை கொண்டு பஸ் வந்து இங்கதான் ஏறணும், இங்கதான் இறங்கணும் ஸ்கூலுக்கு முன்னாடி. ஏன்னா இங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சிலர் தவிர்க்க கூடிய நிகழ்வுகளை நம்ம தவிர்க்கணும். ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கத்துல போகும்போது இன்னும் கொஞ்சம் விரைவு நம்மளா ஒரு இதா தேடிக்கிற மாதிரி ஆகி போயிடுது. அதனால நீங்க இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுங்க. இப்ப நாங்க நிறைய முறை போய் என்ன செஞ்சோம் அப்படின்னா, போய் அங்க வந்து ரோடு வந்து நின்று, அது இப்ப வந்து எங்க என்எஸ்எஸ் மாணவர்கள் ரோடையே கிராஸ் பண்ணி அங்க வந்து கடைசி வரும் வந்துதான். ஏன்னா வந்து ரோடு அடைச்சு போகும்போது வண்டிக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா என்ன பண்றதுக்காக ரோட்ல அப்படியே லைன் ஃபார்ம் பண்ணி நின்றுமா, நின்னீங்கன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகாது, ஹரிசாண்டில போக மாட்டாங்க அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி சொல்றோம். அதனால அந்த மாதிரி வந்து நீங்க வந்து அவசியம் சொல்லுங்க. அதிகமா 2 வீலர்ஸா நம்ம ஸ்கூலை பொறுத்தவரை அந்த நிகழ்வு இல்லை. ஆனா ஒரு சிலர் கேள்விப்படுறேன், ஒரு சில மாணவர்கள் 2 வீலரை வந்து இன்னொரு வண்டியில நிறுத்தி வராங்கிற மாதிரி ஒரு நியூஸ் எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப டிராபிக் ரூல்ஸும் சரிதான் இருக்கு, குழந்தைங்களுடைய அந்த ஏஜுக்கு இல்லாம நீங்க 2 வீலர் கொடுக்க வேண்டாம். அதுக்கு வந்து கம்பல்சரியா ஸ்கூல்ல கொடுக்குற ஒர்க்கை கண்டிப்பா பண்ண சொல்லுங்க. நேற்றுல இருந்தே நான் பள்ளியினுடைய மாலை நேர சிறப்பு வகுப்புகள் ஆரம்பிச்சோம். அந்த மாலை நேர சிறப்பு வகுப்புகளுக்கு தவறான மாணவர்களை தவிர்க்க முடியாத காரணம் இல்லாம வந்து அதுக்கு வந்து சில பெற்றோர்கள் வந்து ஒரு குறைபாடாகவும் எங்க பொண்ணு கூட்டிட்டு போக நீங்க ஏன் விட மாட்டேங்கிறீங்க, நீங்க ஊர்ல ஒரு விசேஷம் அதுல எங்கேயாச்சும் போறோம், ஆனா நீங்க விட சொன்னோம் அப்படின்னா நான் அப்பா என் பொண்ணு கூட்டிட்டு போக நீங்க ஏன் விட மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆனா என் பார்வையில் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் இதே அப்பான்னு சொல்லிட்டு வந்து யார் வேணா கூட்டிட்டு போகலாம். அதுக்கு வந்து பார்க்கும்போது நீங்க அப்பா நீங்க கரெக்ட் தான். ஆனா இப்ப உங்களை நாங்க அனுப்பிட்டோம் அப்படின்னா அதே முறையை என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது 900 மாணவிகளுக்கு எதுவும் ஒன்னாப்பு கண்டிப்பா உங்களுக்கே இன்னைக்கு பேப்பர்ல நியூஸ்ல எவ்வளவு பாக்குறீங்க. அந்த குறைபாட்டை நம் பள்ளியில் நம் மாணவிகள் யாருமே பெறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கண்டிப்பான நிகழ்வுகளை வச்சிருக்கோம். உங்களுக்கு நாங்க பெற்றோர்கள் அனுப்புறது எங்களுக்கு இல்லை, உங்கள் மாணவிகளுடைய நலனுக்காக மட்டுமே தான் இதை நாங்க செய்யறோம். அதனால சில வருத்தங்களை பட்டுக்க வேண்டாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் எங்கிட்ட என் குழந்தைய அனுப்ப நீங்க யாருமா ஏமா வந்து நீங்க நான் வந்து விட மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி ஆசிரியர் கொள்முதல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ் யாரும் இருந்தாலும் வந்து பார்த்து போறேன்னு வராங்க. அது எந்த நிலைமையில நம்ம அலோவ் பண்ண முடியும்? இதே பாய்ஸ் ஸ்கூலா இருந்தா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட், பசங்க எப்படி பார்த்து போறாங்க பண்ணாங்க. நம்முடைய பெண் குழந்தைகள் அதுவும் குருஷியலான ஏஜ் வச்சுட்டு பெண் குழந்தை நம்ம குழந்தைகள் நம்ம கொஞ்சம் ரூட் போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. எக்காரணத்தை விட்டு அங்க போய் ஹெச்எம் வந்து எக்காரணத்தை விட்டு நீங்க என்ன வந்தாலும் விட மாட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தை மனசுல பதிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தை நீங்க கூப்பிட்டீங்கன்னா கூட அது வராது. இல்ல நான் எனக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி வராது. ஆனா நீங்க அதை என்கரேஜ் பண்ணீங்கன்னா, இல்லம்மா இன்னைக்கு நம்ம வீட்டு மதியம் ஏதாவது விசேஷமா இருக்கு நீங்க அதை அலோவ் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள் என்ன பண்ணோம், சும்மா வந்தா கூட என்ன செய்யும், வாங்க வந்து கூப்பிடுங்க ஹெச்எம் விட்டுருவாங்க, நானும் வந்துடுறேன், அடுத்த வேற ஒரு நிகழ்வுக்கு வழிபடுறோம். அதனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. டைமுக்கு கொஞ்சம் அனுப்புங்க, ஸ்கூலுக்கு டைமுக்கு அனுப்புங்க. பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 குழந்தைங்க ஆச்சு நீங்க ஓரளவு இந்த 9-20 வீட்டுக்கு போற பேரண்ட்ஸுக்கு தெரியும். ரெகுலரா ஒரு 10-20 குழந்தைங்க லேட்டா தான் வருது. அந்த டைமிங் கான்செப்டை பள்ளியில கத்துக்காத குழந்தைங்க மற்ற எந்த ஜாபுக்கு போனாலும் கத்துக்க முடியாது. இப்ப நம்ம கத்துக்கிட்ட இருக்கோமோ அதே கான்செப்ட் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து சரியான நேரத்துக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இந்த வாய்ஸ் வருங்களா, ஸ்கூலுடைய இது வந்து தகவல்கள் எல்லாத்துக்கும் வருதுங்களா? சப்போஸ் வரல, ஏன்னா வரல அப்படின்னா நீங்க அப்பாவுடைய போன் நம்பரா இருக்கலாம், நீங்க அட்மிஷன் அப்போ வேற கொடுத்துட்டு இருக்கலாம், அல்லது பொண்ணுடைய எபிசி என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நாங்க இதில் அப்டேட் பண்ணிருக்கோம். அதனால அந்த நம்பர்ல இருந்து மட்டும் பாருங்க. எந்த விதமான ஒரு நிகழ்வு இருந்தாலும் நாங்க அடிக்கடி இந்த குழந்தைகளுடைய உடல்நலம் மனநலம் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். இப்ப கடந்த ஒரு 2 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா இவரிடம் பேரண்ட்ஸ் குழந்தைங்க சொல்றாங்களா, இப்படிதான் பண்றாங்க சொல்றாங்களா? 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கும் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் வந்து அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. 11-12ஆம் வகுப்பு பெற்றோருக்கு சொல்லியிருந்தாங்கன்னா தெரிஞ்சுக்கோ.
அதே மாதிரி வேலைவாய்ப்பு வழிகாட்டி நிகழ்வும் 2 முறை நாங்கள் இந்த துறையை ஆசிரியர்கள் இல்லாமல் வெளியிலிருந்து வர வச்சு பண்ணியிருக்கோம். எல்லாமே உபயோகமான ஒரு நிகழ்வை மாற்றிக்கொண்டது மாணவர்கள் கையிலும் அதை நான் வழிநடத்தி செல்ல வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பு தான். அந்த பொறுப்பு வந்து அதிக அளவு பெற்றோர்களை இன்வால்வ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த பள்ளி மேலாண்மை குழு. இந்த பள்ளி மேலாண்மை குழுல தலைவராக உறுப்பினராக செயல்படுபவர்கள் அவர்களுடைய மிக முக்கிய பங்கு என்னன்னா பள்ளியுடைய உட்கட்டமைப்பு எப்படி இருக்கு, அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம படிக்கணும். நம் பள்ளியில் தனியார் பள்ளியை விட நிகராக நம்ம பள்ளியினுடைய உட்கட்டமைப்பு வசதியை நம்ம மேம்படுத்தியிருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5 கிளாஸ் ரூம்ல ஸ்பீக்கர் நம்மளுடைய இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஃபெசிலிட்டியோட வச்சிருக்கோம். அடுத்து வந்து இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஸ்மார்ட் போர்ட் சிஸ்டம் வந்து நம் பள்ளி மாணவர்கள் நமக்கு பெற்றுக் கொடுத்த பரிசு. கொரோனா காலத்துல கதாநாயகன் ஒரு கட்டுரை போட்டி நடைபெற்றது. அந்த கட்டுரை போட்டி நடைபெற்றால் அது வெற்றி பெற்றால் நமக்கு பரிசுங்கிற தகவல் எனக்கு அலுவலகத்திலிருந்து கிடைக்கப்பட்டது. அதனால எப்படியும் நம்ம அந்த கொரோனா பீரியட்ல எவ்வாறு பட்டாவது நாம் இந்த பரிசை வாங்கிடணும். மற்றவங்க கொடுக்கறத வேற நான் இப்ப எனக்கு பெருமை இதுதான், நம் பள்ளி மாணவர்கள் வாங்கினது, என் குழந்தைக்கு வாங்கினது அப்படிங்கிற அந்த பெருமையை நம் பள்ளி மாணவர்கள் அனைத்து ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போட அந்த பக்கம் அப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஆசிரியர்களும் டீமா பிரிந்து எல்லாமே கட் பண்ணி நர்ஸ்மார்கள் அவங்களோட ரோல்ஸ் இந்த டைம் எப்படி இருக்கு, டாக்டர்ஸோட ரோல் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து 5 மாணவர்கள் அதுல செலக்ட் ஆகி 5 மாணவர்கள் எக்ஸலண்டா அந்த 5 கட்டுரை இருந்ததுனால நம் பள்ளிக்கு கிடைத்த ஒரு பரிசு 1,60,000 மதிப்பு. அடுத்து சென்ற ஆண்டே வந்து நம் பள்ளி மாணவி வந்து விளையாட்டு மைதானம் இல்லைனாலும் மாநில அளவில் வந்து கபடி போட்டியில 3 மாணவர்கள் வந்து செலக்ட் ஆனாங்க. அதுல ஒரு மாணவி வந்து டீம்ல விளையாட்டு 3ஆம் இடம் பெற்று 25,000 ரூபாய் ரொக்க பரிசு பெற்று வந்தார். ஆசிரியரும் அதே மாதிரி உடற்கல்வி ஆசிரியரும் வாலிபால் கபடி 2 போட்டியிலுமே மாநில அளவில் வெற்றி பெற, மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவுக்கு ஜெயந்தி என்ற உடற்கல்வி ஆசிரியர் சென்று மாநில அளவில் வெற்றி பெற முடியலனாலும் நம் மாநிலத்துக்கு ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். அந்த ஒரு பெருமையை நம் பள்ளிக்கு தேடி தந்துள்ளார்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பயர் அவார்டு கடந்த 2 ஆண்டுகளில் குழந்தைகளுடைய அறிவியல் ஆர்வத்தை தூண்டுற வகையில் எப்பயுமே நம்ம பள்ளியில் வந்து ஒவ்வொரு வருடமும் அறிவியல் கண்காட்சி நடத்தப்படுது. அறிவியல் கண்காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ற ஆண்டு அதுக்கு முன்னாடி அருகில் உள்ள பள்ளி மாணவர்களை வர வைக்கிறோம். எதற்காக அருகில் உள்ள பள்ளி மாணவர்களை வர வைக்கிறோம் அப்படின்னா நம் பள்ளியிலும் இந்த வசதிகள் இருக்கிறது. அந்த குழந்தைங்களும் இந்த வந்து 8வது வருடம் இருக்குதோ 5வது வருடம் இருக்க குழந்தைங்க வந்து ஒரு விசிட் பார்த்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிறிய பரிசு பொருட்கள் கொடுத்து நம் பள்ளியை பார்த்துட்டு போகணும், அவங்களுக்கும் அந்த இளம் வயதிலே அந்த அறிவியல் ஆர்வம் இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வருடமும் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டு அதுக்குரிய பரிசுகள் மாணவர்களுக்கும் வழங்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம் பள்ளியில ஏடிஎல் லேப் என்ற சிறப்பான ஒரு வசதி செய்யப்பட்டு வருகிறது. அந்த ஏடிஎல் லேபுக்கு தனியாக ஒரு பயிற்றுனர் நியமிக்கப்பட்டு அந்த பயிற்றுனர் வந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அந்த பயிற்சி அளித்திருக்காங்க. அதை விட ஒரு சில பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க, வாரம் பயிற்சி கொடுக்கணும். தனியார் பள்ளியில வந்து தினங்களும் கொடுத்துருக்காங்க, நம்ம வாரம் கொடுக்கணும். அது வந்து நாங்கள் கொஞ்சம் சொல்லியிருக்கோம், பயிற்சி கேட்டு சொல்லியிருக்கோம். ரொம்ப வந்து அதிகமாக பேரண்ட்ஸ் வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு செல்கின்ற பெற்றோர்கள் அவர்களுக்கு அதிக பலு கொடுக்க வேண்டாம். முடிந்த அளவு என்னன்னா குழந்தைகளுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து கூட இன்சிஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து குழந்தை செய்யக்கூடிய அளவுக்கு தான் கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கடினமான ஆரம்பத்தில் போகணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள மிங்கிலாகி கொஞ்சம் பண்ணிட்டாங்கன்னா அது 1 or 2 ப்ராஜெக்ட் மேலே போகும்போது அந்த 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவருக்கு தெரியாது. இல்லை 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அவங்களே செஞ்சிடறாங்க. இந்த 6ஆம் வகுப்பு மாணவர்கள் ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். அதை வந்து உங்கள்கிட்ட அந்த தயக்கம் பண்ணி வந்து உங்ககிட்ட செலுத்துறவங்க இருக்கலாம். அது போக போக அப்படியே சரியா போயிடும். நான் போன முறை சென்ற புதனன்றே சொல்லியிருக்கேன் பயிற்றுனர்கிட்ட கொஞ்சம் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் கம்மியாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த
பள்ளி மேலாண்மை குழுவினுடைய மிக முக்கிய பணி, முதல் பணி பள்ளி உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது. என்னென்ன ஆலோசனைகள் சொல்லலாம், நீங்க இந்த மாதிரி இருந்தா இன்னும் இந்த ஸ்கூல்ல நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனை. அடுத்து உங்கள் பழப்பாடு வீட்டுக்கு அருகில் உள்ள மாணவர்கள் எதிரையும் பள்ளிக்கு வராமல் இருந்தார். நாங்க சொல்ற பொட்டன்ஷியல் டாக்டர்னு சொல்றோம். அவங்க வராமல் இருக்கிறது என்ன அப்படின்னா ஏதேனும் ஒரு காரணத்துல வராம இருக்காங்க. அது என்ன காரணம் அறிஞ்சு நீங்க அதுல கூட்டுறது, அதை தகவலை கொடுக்க அல்லது உங்கள் இப்ப இந்த மாதிரி பள்ளி மேலாண்மை குழுவினுடைய செயல்பாட்டினால சமூக முன்னேற்றம் அதிகளவு நடைபெற வாய்ப்பா இருக்கு. இப்ப இளவயது திருமணம் அதெல்லாம் நீங்க இப்ப எங்களுக்கு தெரியாது. உங்க வீட்டில ஒரு இளவயதுல திருமணம் பண்றது எங்களுக்கு நீங்க யாரையும் தகவல் கொடுத்தா மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இதெல்லாம் நம்ம தகவல் கொடுத்தா நம்மளே எழுதும் ஆனா நினைக்க வேண்டாம். நீங்க தகவல் எடுத்து கொடுத்துட்டீங்கனாலே அதை என்ன முறையில நாங்க கொண்டு செல்லணுமோ அந்த முறையில கொண்டு சென்று அதை சரி பண்ணிடுவோம். நம் பள்ளிக்கு அடுத்து பார்க்கும்போது நூலகம் வசதி இல்லாத பள்ளியாக இருந்ததை மாற்றி நம் பள்ளிக்கு 24,25,000 தன்னுடைய சொந்த நிதி பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஃப்ளோர் இறங்கினாலே பாத்தீங்க அப்படின்னா அது இப்பதான் கணிச்சு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதனுடைய திறப்பு விழா நடைபெறுகிறது. அமெரிக்காவில் இந்த சுப்பிரமணியன் என்கிறார் தான் இந்த பள்ளியில் எலிமெண்டரியாக இருந்தபோது தான் இந்த பள்ளியில் 5வது வகுப்பு வரை படித்தேன். இந்த நான் வளர்ந்தேன். இந்த பள்ளிக்கு என்ன உதவினாலும் செய்யறங்கிற மறந்து வந்து நம் பள்ளிக்கு அதிகளவு உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக முயற்சி மேற்கொண்டு அவர்கள் தான் இந்த வெளிநோட்டெல்லாம் இந்த பில் போட்டது கேமரா. அதே மாதிரி நம் பள்ளியில அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டது. எந்த இடத்தையும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அனைத்து வகுப்பறைகளும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்பயே விட ஒரு 20 கம்ப்யூட்டர் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸா கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து மாணவர்களுக்கு கணினி வழிகளில் கல்வி கற்பிக்கப்படுகிறது. இந்த அளவு நம்மளுடைய இருக்கும்போது நீங்க இன்னும் பள்ளி மேலாண்மை உறுப்பினராக சேர்ந்து என்னென்ன வகைகள் இன்னும் பள்ளியை மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது இப்ப ஆயத்த கூட்டம்லாம். அடுத்து பள்ளி மேலாண்மை குழுவுடைய கூட்டம் நடைபெறும் போது இதை விட 900 மாணவர்கள் நம் பள்ளியில் படிக்கிறார்கள். இன்னைக்கு ஸ்ட்ரென்த் 889. 889 மாணவர்கள் நம் சேந்தமங்கலம் வட்டாரத்திலேயே நம் பள்ளி மாணவர்கள் தான் அதிக அளவு மாணவர்கள் படிக்கின்ற பள்ளி. அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவு மாணவர்களுடைய பெற்றோர்களும் நீங்க வந்தீங்கன்னா தான் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடக்கும்போது நீங்க வந்தீங்கன்னா தான் உங்க குழந்தைங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். சரியா? நீங்க என்ன சொல்றது வேண்டாம் நாங்க சொல்லல. அந்த டியூரேஷன்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 நாள் நீங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டீங்கனாலே அந்த இப்ப நமக்கே 4 நாள் இல்லாம ஒரு வீட்டுல இருந்தா என்ன ஆகும்? 4 நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல துவைக்கிறது அப்படியே இருந்தது, எல்லா வேலையும் அப்படியே கலந்து அடுத்த 1 வாரம் 10 நாள் அந்த ப்ரெஷர்லயே ஓடிட்டு இருக்கோம். அதேதான் அந்த குழந்தைங்களுக்கும் 4-5 நாளைக்கு அதோட படிப்புகள் வீணாயிடுச்சுன்னா அடுத்து என்ன ஆகாது, அது திரும்ப கொண்டு வரது ரொம்ப தெரியாது. அதனால முடிந்த அளவு தவிர்த்துங்க. ஏன்னா 11 என்ன சொல்லுவாங்க பிரைவேட் ஸ்கூல்ல பாருங்க, அந்த பேரண்ட்ஸ் கூடவே சப்ஜெக்ட் ஃபுல்லாவே பேஜ் டு பேஜ் கூடவே படிச்சிடறாங்க. அந்த அளவுக்கு அவங்க எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அண்ணன் வீட்டு கல்யாணமா தம்பி வீட்டு கல்யாணமா கூட இல்ல என் பிள்ளை நீட் படிச்சதுதான் என் பிள்ளை இந்த எக்ஸாம் போறான் நான் வரலைங்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் மாறிட்டு இருக்கு. அந்த அளவு நிகழ்வுகள் வேண்டாம். நார்மலா நான் பேரண்ட்ஸ் கேட்கறப்ப நான் போயிட்டு மாலை போட்டேன் மேடம், நான் போயிட்டு அடுத்த 1 வாரம் 10 நாள் கழிச்சு கொண்டு பிள்ளைய விடுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த நிகழ்வுகள்லாம் தடுத்துக்கணும். நீங்க தான் அதுக்கு வழிபாடுங்க. இல்லம்மா ஒரு நாள் இது வரலாம், சனி ஞாயிறு நம்ம போயிடலாம், நீங்க படிக்கிறத பாருங்கம்மாங்கிற அந்த இதை அந்த குழந்தைங்க மனசுல கொண்டு வாங்க. கண்டிப்பா இருகரம் கோர்த்தாலும் மட்டும்தான் ஒரு காரியத்தை நம்ம வெற்றிகரமா செய்ய முடியும். சிறப்பான பெற்றோர் ஆசிரியர் காரணம் இருக்கு, சிறப்பான ஒரு பள்ளி மேலாண்மை இருக்குதுன்னா நாங்கள் எங்கள் ஆசிரியர்கள் அனைவரும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதிமொழியை கொடுத்து பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவரை சிறு உரையாற்றுமாறு அனுமதிக்கிறேன். அரசு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களின் உத்தரவின் பேரில் பள்ளி மேலாண்மை மற்றும் கட்டமைப்பு பெற்றோர்கள் கூட்டம் நடைபெற வேண்டும் என்று உத்தரவின் பேரில் இங்கே நடந்து கொண்டிருக்கும் விழாவிற்கு
தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு நம்ம பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போது அழைத்தாலும் மதிப்பளித்து இந்த கூட்டத்திற்கு வந்து சிறப்பிக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நம்ம பெற்றோர்களுக்கு ஒரு சிறிய கருத்து, மாணவிகளுக்கு மேக்சிமம் செல்போன் கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு செல்போன் கொடுத்துடாதீங்க. செல்போன் கொடுக்காம கொஞ்சம் வளர்த்த பாருங்க. அதே போல நம்ம அதாவது பரீட்சை காலத்திலையும் மாணவிகள் வந்து ஸ்கூல்ல கொடுக்குற அந்த வேலைகள் எல்லாம் சரியா பண்றாங்களா என்னங்கிறது ஒரு கண்காணிப்போட இருங்க. பள்ளி மாணவிகள் வந்து மேக்சிமம் லீவ் எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம பள்ளியில பாத்தீங்கன்னாக்கா எல்லா தனியார் பள்ளிகள்ல இருக்கிற வசதியோட அதிகப்படியான வசதிகள் நாங்கள் வந்து வெளியே பாத்தீங்கன்னா தன்னார்வ கொண்டு அவங்கெல்லாம் நாங்க பேசி இந்த நம்ம லேப்டாப் ஆகட்டும், இந்த எலக்ட்ரானிக் போர்ட் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நாங்க வாங்கி நம்ம ஸ்கூலுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆகையால் நம்ம கல்வி வந்து சிறப்பா நம்ம ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்கு. தேர்ச்சி நல்ல விதமான தேர்ச்சி நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லயே ஓரளவுக்கு நல்ல தேர்ச்சி கொடுத்துருக்காங்க. நம்ம இருபாலர் ஆசிரியர்களும் பாத்தீங்கன்னாக்க நல்ல உழைப்பு போட்டு நமது பிள்ளைகள் போல அவங்க பார்த்து நல்ல ஒரு கல்வியை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஆதரவு கொடுக்குற மாதிரி நம்ம பிள்ளைகள் கல்வியில அடுத்த லெவல் வரணும். அதுக்கோசரம் நம்மளுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை. அதுக்கு நம்ம ஆசிரியர்கள் சொல்வது போல மிகவும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னாக்கா நமது ஸ்கூல்ல பாத்தீங்கன்னாக்கா இப்ப அடுத்தது லைப்ரரி வரப்போகுது. இந்த மாதிரி மாற்றுப்பாதை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிராபிக் அதிகமா இருக்குது, போக்குவரத்து இடையூறா இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றுப்பாதைக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கு. பின்னாடி பஸ் ஸ்டாண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி அந்த வழியா பாதை போற மாதிரி மாற்றுப்பாதை ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதுக்கு தலைமை ஆசிரியர்கள் நாங்கெல்லாம் இணைந்து நமது மாவட்ட எம்பி அவர்களிடம் கூறி அதுக்கு உண்டான பணிகளும் நாங்க சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆகையால் எல்லோரும் பெற்றோர்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பா எங்களுக்கு ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி, வணக்கம். எஸ்எம்சி தலைவர் மாணவி அவர்களுக்கு நம்ம தலைமை ஆசிரியர் அவர்கள் மரியாதை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 2 வருடமாக பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவராக இருந்து பள்ளியில் எப்போது அழைத்தாலும் நாங்கள் அழைத்தாலும் தன்னுடைய சொந்த பணியை விட்டு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கி மேலும் அருமையான ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தங்கம் தமிழரசு அவர் ஃபர்ஸ்ட் தேர்விலும் தேர்வு பெற்றுள்ளார். மேலும் பள்ளியிலும் 490 மதிப்பெண் பெற்று பள்ளி வரலாற்றிலேயே முதல் மதிப்பெண் 491 அந்த மதிப்பெண்ணை பெற்றுக் கொடுத்துள்ளார். அதற்கு உறுதுணையாக இருந்த அவருடைய மாணவர்களுடைய பெற்றோருக்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களுக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ற ஆண்டு அம்மாணவி அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்காக மாவட்டத்திலேயே சிறப்பு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எல்லா பள்ளியிலும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு தனியாக ஒரு பள்ளி ஏற்படுத்தி அதில் மாணவிகள் தனியாக பயிற்றுவிக்கப்பட்டு இணைப்பு கோர்சஸ் மாதிரி கொடுத்து அதுக்கு செஞ்சுருக்காங்க. போன வருஷம் செலக்ட் ஆகிருந்தாங்க. இல்லை நாங்கள் இந்த வருடம் இங்கே படித்து 11வது அங்கே போகிறோம் சொல்லி 11வது அங்கே எங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2 ஆண்டுகளாக எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த பள்ளி மேலாண்மை துறை தலைவர் பானுமதி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக கொண்டாடிய இருக்கிறது. பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் எந்த கூட்டமாக இருந்தாலும் தவறாமல் கலந்து கொண்டு பள்ளி மேலாண்மை கூட்டத்திற்கு வருகிறது. பள்ளிக்குரிய ஆலோசனை வழங்கிய சுதா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். பள்ளியினுடைய முன்னாள் மாணவி என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்களாம் 2 வருஷமா இதுக்கு முன்னாடி எஸ்எம்சி தலைமையா இருக்கோம். மீட்டிங்க்குமே வருவோம்.
நாங்கள் இருந்தோம். ஒவ்வொரு மீட்டிங்கும் ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்க. பிள்ளைங்க வந்து சாயங்காலத்தில் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசினாதான் அதுங்களோட குறைகள் நிறைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எது கேட்டாலும் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க, தப்பு இல்லை. நல்லா ஃபுட்டு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, நல்லா படிக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி கொடுங்க. எல்லாமே பண்ணீங்கன்னா நம்ம பிள்ளைங்களும் நல்லா வளரும். அவ்வளோதான். தேங்க்யூ. சயின்ஸில் ஒரு சப்ஜெக்ட் படித்தோம். 11th வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லா புக்கையும் கையில் கொடுத்துருங்க. அதுவும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம் 2 வால்யூங்க. ஒரு வால்யூம் மேக்ஸ் மட்டும் 1 படிச்சது, சயின்ஸ் 1 படிச்சது. 2 புக்கு படிக்கிறதுல அவர் 8 புக்கு படிக்க ஆரம்பிக்கும்போது அது ஒரு புக்கை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ப்ரெஷர் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப இல்லை, என்னை ஹாஸ்பிட்டல் மாட்டிருக்கேன்னு சொல்லி ரொம்ப இதாகும். நம்ம மனநல மருத்துவ குழந்தைகள் நல அலுவலர்கிட்ட நம்ம பேசி அவங்களுடைய கவுன்சிலிங் டீம் வந்தாங்க. ஃப்ரீயாக பேச விட்டோம். பேசி மைண்ட் ரிலாக்ஸ் ஆனாங்க. அது மாதிரி எந்த நிகழ்வாக இருந்தாலும் நம்மளால் சரி பண்ண முடியும். நீங்களாம் திங்க் பண்ணுறத அதுக்குரிய ஒரு இது சொல்லுங்க. இருக்குங்கிறத நீங்கள் சொல்கின்ற தகவல் முழுவதும் ரகசியமாக பாதுகாக்கப்படும். இந்த மாதிரி ஸ்டடீஸ் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை ப்ரைவேட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போக மாட்டோம். கண்டிப்பாக அதை வந்து உங்கள் குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கு எந்த இடத்துலையும் நாங்கள் போய் அதான் சொல்லுவோம். என் குழந்தை அது எங்கே குழந்தைகளை ஏற்றி அதை அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம். உலகிலேயே அது பிறந்து முதல் ஒரே ஒரு தொழில் செய்கிற யாருன்னா ஆசிரியர்கள் தான். என் குழந்தைய வந்து மேலே ஏற்றி பார்க்கும்போது எங்களுக்கு தான் அது பெருமை. என் மாணவி இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் பெருமையாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நீங்கள் ஒரு மணிக்கு தான் ப்ராப் பண்ணுவாங்க. நாங்கள் என் மாணவி வாங்கிற மகிழ்ச்சி பெருமையை தான் நாங்கள் பெறுவோம். அதனால அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பெற்றோர்களும் நீங்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்து அடிக்கடி நான் சொல்வேன். கண்டிப்பாக நாமக்கல் மாவட்டம் என்ன தமிழ்நாட்டிலேயே சேர்ந்த மக்கள் அரசு பெற்ற மேல்நிலைப் பள்ளி ஒரு முன்மாதிரியாக பள்ளியாக மாடல் ஸ்கூலாக அந்த உட்கட்டமைப்புல நம்ம ஓரளவு அந்த கனவை நோக்கி இன்னும் 2 வருடங்களில் கண்டிப்பாக எந்த பள்ளியிலும் இல்லாத அளவு உட்கட்டமைப்பு செய்வோங்க ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. பெற்றோர் அதே மாதிரி குழந்தைங்க அதிக அளவு குழந்தைங்களை மேல கொண்டு நம்மகிட்ட படிச்ச குழந்தை இன்னைக்கு நான் பெருமையா சொல்றோம். இன்னும் படித்த மாணவிகள் 3 பேர் மருத்துவம் பயில்கின்றார்கள். நான் அடிக்கடி அவ்வளவுதான் சொல்லுவேன். பரவாயில்லடா உடம்பு சரியில்லைன்னா கடைசியில என் பையன் பார்க்கிறாங்க நீ பார்த்துருவேன் அப்படின்னு பின்னதான் நான் சொல்லுவேன். டாக்டர்மா இப்பள்ளியிலே படித்து சௌந்தர்யா என்ற மாணவி அன்னபூர்ணா மெடிக்கல் கல்லூரியில் நீட் ஃபர்ஸ்ட் எழுதினா அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சது. அந்த ஆண்டு கிடைக்கல. திரும்ப கேட்டா கூப்பிட்டு தான் கேட்டா ஒரு முறை, ஏமா கண்டிப்பா உனக்கு கான்பிடன்ஸ் இருந்தா சொல்லு, உனக்கு அதுக்குரிய முயற்சி நான் பண்ணி தரேன்னு. நான் கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணா நான் கண்டிப்பா நான் வெற்றி பெறுவேன்னா அந்த போய் அவருடைய அந்த அஷூரன்ஸ்ல இருந்து எடுத்துட்டு போனோம். பெண் மருத்துவர்கள் சங்கம் மூலமா பெண் குழந்தைகளை காப்போம் கற்பிப்போங்கிற ப்ரோக்ராம்ல அந்த நம்மளுடைய 3 மாணவர்களுக்கு பெண் மருத்துவர்கள் அனைவரும் புக்ஸ்ல இருந்து இதுல இருந்து டொனேட் பண்ணி அவருக்கு பெரிய பயிற்சி கட்டணத்தை முழுவதும் செலுத்தி அவளை படிக்க வைத்து இன்று வரை அவருடைய அனைத்து செலவுகளுக்கும் அவர்கள் உறுதுணையாக கவிதா சரவணகுமார் என்கிற பெண் மருத்துவர் நாமக்கல்லுடைய பெண் மருத்துவம் உறுதுணையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்து அந்த சௌந்தர்யாவுடைய தங்கை சென்ற ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் 10 மாணவர்கள் வந்தாங்க. ஆமா கண்டிப்பா எனக்கு நீ கோச்சிங் நீங்க ரெடி பண்ணியா நாங்க போறோம்னா இருக்காங்க. கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரலாம். நாமக்கல்லுடைய ஸ்பெக்ட்ரம் பள்ளியை அணுகி அவர்களிடம் ஃப்ரீயாக நீட் கோச்சிங் கேட்டோம். அவர்கள் அளித்தார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீட் கோச்சிங்லாம் எதுனா கிரீன் பார்க் பள்ளியிலே ரெப்யூட்டர்ஸ் தான் நிறைய வர மாதிரி இருந்துச்சு. நிறைய இருக்குங்க. அதனால மதிப்பெண் குறைந்த அடிப்படையில் சௌந்தர்யா நேகா என்ற மாணவிக்கும் தனுஷா என்ற சென்ற ஆண்டு 12ஆம் வகுப்பு மாணவர் இருவருக்கும் மறுபடியும் நீட் பயிற்சி பெறுவதற்காக தனியார் பள்ளியை நாடி அவர்கள் உதவியை பெற்று அளித்துள்ளேன். கண்டிப்பாக அடுத்த ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தேர்வு மதிப்பெண் எனக்கும் தேர்வு மதிப்பெண்ணை அவங்க அனுப்புறாங்க. ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னுடைய காலையில என்று சொல்லி முதல் மற்ற குரூப் ஓப்பன் பண்ணும்போது நீங்க 2 பேர் எல்லாம் மார்க் வாங்கியிருக்காங்க. அதை பார்த்து ஏன் மதிப்பெண் இருக்குங்கிறத அவங்களுக்கு இல்லைன்னா கூட நான் அங்கே பேசுறேன். நான் இப்போ ஏன்னா மாணவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன்னும் எங்க இருக்கு
ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அவர் மாணவி அந்த இன்ஸ்டியூட்லேயே ஃபர்ஸ்ட் மதிப்பெண் பெற்று வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெருமையாக கண்டிப்பாக இந்த அடுத்த ஆண்டு இதே கூட்டம் ஏதாவது நடைபெறும்போது மாணவி மருத்துவராக இருக்க வேண்டும் என்ற இருக்கிற ஆவல் அதை நிறைவேற்றுவார் நினைக்கிறோம். அந்த மாதிரி பெண் குழந்தைகள் ஒருவர் இப்ப அந்த சௌந்தர்யா உள்ள போனதுனால அந்த மாணவிக்கு ஒரு ஸ்பாட். பெண் குழந்தைகளை பாத்தீங்கன்னா நம்ம எஜுகேட் பண்ணிட்டோம்னா மீதி எல்லாமே அவ பார்த்துக்குவாங்க. நம்ம அந்த குழந்தைங்களுக்காக சம்பாதிச்சு 4 போனோம் 5 போனோம் வாங்கி 10 போனோம் வாங்கி கொடுக்கறது ஒன்றும் பெரிய இடம் இல்லை. அந்த குழந்தைக்குரிய படிப்பை நம்ம அதனுடைய அவசியத்தை உணர்த்திட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா மீதி அனைத்துமே என்ன பண்ணுவாங்க அந்த மாணவி பெற்று வருவார்கள். அதற்கு நீங்கள் அவசியம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என வரப்போகின்ற மறுகட்டமைப்பு இன்றைய ஆயத்த கூட்டத்தை வந்து மருத்துவ பள்ளி மேலாண்மை குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள். அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழகமும் இணைந்து ஆசிரியர்களும் மாணவிகளும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து நம் சேந்தமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தேர்வை மாநில அளவில் முதலிடம் பெற்ற பள்ளி என்ற பெருமையை கண்டிப்பாக பெறுவோம் என்ற உறுதியை நாம் உங்கள் முன் வழித்து நிகழ்ச்சிக்கு ஏதேனும் பெற்றோருக்கு ஏதேனும் கேட்கணும்னா கேட்கலாமா? உங்களுடைய சந்தேகங்கள் ஏதேனும் இருக்கு அப்படின்னா கேட்கலாம். எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு வந்து செலக்ட் பண்ண மாணவர்களை மட்டும் ஒரு கோச்சிங் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த எக்ஸாம் எழுத வைக்கணும்னு என்னுடைய ஆசை. ஏன்னா எல்லா குழந்தையும் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கிறவங்களை மட்டும் மோட்டிவேட் பண்ணாம ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு அதை வெளிப்படுத்த தெரியாம இருக்கும். அதனால எல்லா குழந்தைங்களும் அந்த எம்எம்எஸ் எக்ஸாம் இந்த வருஷம் எழுத வைக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். என் பேர் சரண்யா. என்னோட பொண்ணு இப்போ தான் 6th இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கூல் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எல்லா ஸ்டாஃப் கூடயும் நல்லா மிங்கிள் ஆகி நல்லா ஓரளவுக்கு அவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது எனக்கு ஒரே ஒரு இன்கன்வீனியன்ஸ் என்னன்னா ஸ்கூலில் ரெஸ்ட் ரூம் மட்டும் இன்னும் கொஞ்சம் என்ன வெயிட் பண்ணிட்டு அது மட்டும் தான் என்னோட பெரிய இதாக இருந்துச்சு. அது மட்டும் அதனால நிறைய பேர் போகாமலே இருக்காங்க. அந்த கமெண்ட் தான் அதிகமாக சொல்றாங்க எல்லாருமே. அதுக்கு பயந்துக்கிட்டே போகாம இருக்காங்க. அதனால பிரச்சனைகள் வயிற்றுல ஏதோ வந்துருந்தோம் பயமா இருக்கு. அதை கொஞ்சம் பாருங்க. அதனால அதையும் நாங்கள் அரசுக்கு அடிக்கடி நாங்கள் எங்களுக்கு எப்போ லெட்டர் வந்தாலும் சரி எல்லா நேரமும் ஏதேனும் ஒரு இடத்துல நம்ம இப்போ பெற்றுருவோமா நம்ம இந்த உதவியை பெற்று நம்ம பள்ளியில் சீரமைச்சிட முடியுமாங்கிற ஒவ்வொரு நிமிடமும் அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுருக்கோம். கண்டிப்பாக அதுக்குரிய பிளானும் அப்படியே இந்த தனியார் பள்ளிக்கிட்டீங்கன்னா இந்த மாடி கடைசியில் போட்டு அதையெல்லாம் கிரவுண்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே ஒரு 8 அளவில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது செயலளவில் சீக்கிரம் கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிறோம். என்னோட இதுபடி அடுத்த வருடம் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவோங்கிற ஒரு முழு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தடைகளும் பல இருக்குங்க. அதுக்கு அரசுடைய தடைகள். இப்போ இன்னைக்கே நாங்கள் அதை இடிச்சு செய்யலாம் அப்படின்னா இப்போ கூட ஒரு இடம் இருக்குதுங்க. அந்த இடத்துல நம்ம கிளாஸ் ரூம் ஒன்று கட்டலாம். 2 கிளாஸ் ரூம் கட்ட ஃபண்ட் ரெடி ஆயிடுச்சு. அடிக்கல் நாட்டிட்டோம். ஒரு கிளாஸ் பக்கத்தில் நம்ம அதுக்குரிய அடிக்கல் நாட்டு விழாவும் இது பண்ணி பிப்ரவரி மாதமே எலெக்ஷனுக்கு முன்னாடியே எலெக்ஷனுக்கு முன்னாடியே நமக்கு வந்துருச்சுங்க. ஆனால் என்ன அப்படின்னா இந்த கடைசி இடம் நமக்கு பற்றாக்குறை தான். நம்ம பள்ளி இடம் அமைந்துள்ள இடம் 91 சென்ட் மட்டுமே. 1 ஏக்கருக்கே 9 சென்ட் குறைவுதான். அதுலேயும் நம்ம ஸ்கூல் கேம்பஸ் 75 சென்ட் தான், பாத்ரூம் தான் 20 சென்ட் அந்த பக்கம். அடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பழைய சத்துணவு கூட அந்த மீதி இருக்க இடம் கொஞ்சம் இருக்கு. அந்த இடத்துல தான் பூமி பூஜை போட்டோம். பள்ளி 2 ரூம் கட்டிடலாம், ஒரு இட நெருக்கடியை குறைச்சிடலாம்னு சொல்லி போட்டோம். போடும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் கிளாஸ் ரூம் கட்டண ஆரம்பிச்சேன் அப்படின்னா மேஸ்திரிங்கெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க போனா குழந்தை அந்த பக்கம் எப்படி பாத்ரூம் போகும், ஒட்டியே இருக்கு. இதை எப்படி நம்ம பண்ணவே முடியலையே. அதனால இப்ப நம்ம அந்த பக்கம் இடம் ஏற்கனவே 17 சென்ட் வாங்கியிருக்கோம். இப்ப மறுபடியும் அந்த 5 சென்ட்டுக்காக பலமுறை பெற்றோராசிரியர் கழக தலைவர்கள் நம்முடன் இணைந்து இதற்குரிய முழு முயற்சி எப்போ கிட்டத்தட்ட அனைவருமே போய் உட்கார்ந்து பார்த்து அந்த 5 சென்ட் இடத்தை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாமே பாத்ரூம் எல்லாம் அந்த பக்கம் கொடுத்துடணும். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம்ல அந்த கடைசி ரூம்ல ஸ்மெல் ரொம்ப அதிகமாக வந்துருக்குங்க. இப்போ நம்ம புதிதாக வாங்கின ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நேரத்துல செப்டிக் டேங்க் அங்கே கொண்டு போய் தான் அந்த ஒரு கிணறு குழந்தை பத்தி பற்ற வச்சுட்டு
ரூம்குள்ளே தான் அது மாதிரி இதுதான் அந்த கடைசி ரூம் வந்து சில காலம் வந்து அந்த ரூமை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி பூட்டி வச்சுட்டு இந்த பக்கமே கொண்டு சேஃபில் கூட சில நாட்கள் உட்கார வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் ஏன்னா மேடாக இருக்குது, இது மேலே ஏறி வர முடியல. இப்போ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி தான் டேங்க் செப்டிக் டேங்க் அந்த பக்கம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வாங்கின இடத்துல போட்டு செப்டிக் டேங்க் பண்ணியிருக்கோம். சிறு சிறுவாக தான் நாங்களும் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கோம். எல்லா இடத்துலையும் பயிர் அங்கங்கே மூவாய் வரணும், நன்கொடை கொடுக்கறதுலையும் பல இடத்துல நம்ம பண்ணணும் அப்படிங்கிற முயற்சிகள்னால தான் நம்மளுடைய இருக்கு. கண்டிப்பாக இதற்குரிய நீங்கள் சொல்கிறத நாங்கள் கண்டிப்பாக அதை உருவாக்கிக்கிறோம். உடனடியாக இதை செயல்படுத்துவதற்கு என்ன அளவு எங்களால் வேகமாக முயற்சி செய்ய முடியுமோ அந்த முயற்சி கண்டிப்பாக செய்வோம். அது பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் இணைப்பும் பாலமாக செயல்பட்டு அடிக்கடி சொன்னோம். ஏன்னா என்னுடைய அலுவலக பதவி இருக்கும்போது பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னாலும் அது சம்பந்தமான என்ன ஒரு தபால் இருந்தாலும் நேரடியாக அவர்கள் பேர் எழுதி அவங்க கையில் கொடுத்துருவாங்க. இதுக்கு பணிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டிங்கில் ஒர்க் பண்ணுறதோட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த 2 நாளைக்கு அவங்களுடைய வேலை இருக்கும். இங்கே வந்த ஒவ்வொரு பேரண்ட்டுடைய கிளாஸில் போய் அந்த பேரண்ட் வந்தாங்கிறதுக்கு அட்டண்டன்ஸ் பண்ண போடணும், ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், என்னென்ன தீர்மானம் நம்ம பேசணுங்கிறத எழுதணும். அந்த மெக்கானிக்கல் ஒர்க்கை வந்து 2 நாட்கள் தொடர்ந்து இருக்கும். அந்த அளவு இருந்தாலும் எப்பொழுது கூப்பிட்டாலும் இன்பத்தோட அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பள்ளியில் 2 ஒரு ஆசிரியர் விருப்பவர்களும் ஒரு ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் ஒருவர் மாற்றுப்பணியும் ஓய்வும் பெற்றுட்டாங்க. அவர்களுக்கு பதிலாக ஆசிரியர்கள் வந்து எஸ்எம்சி கூட்டத்தின் அடிப்படையில் தான் இதற்குரிய தொகையை அரசு கொடுக்கின்றாரு. அதில் இந்த ஆசிரியர்கள் நம்ம நியமிக்கிறோம். ஒரு ஆசிரியர் நியமிக்கணும், இன்னொரு ஆசிரியர் எஸ்எம்சி தீர்மானத்தின் அடிப்படையில் இன்னொரு ஆசிரியர் வந்து உடனடியாக இன்னைக்கு அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. உடனடியாக ஆதரவு நம்ம கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவ்வாறு எல்லா பணிகளும் பள்ளி மேலாண்மை குழு என்றாலே கண்டிப்பாக புரட்சிமணி ஆசிரியர் அவருடைய ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் அத்தனையும் எந்த இடத்துலையும் எல்லாரும் அழைப்பதிலிருந்து கூட்டத்தை நடத்துவதிலிருந்து அனைத்து பணிகளையும் உண்மையோடு செய்த புரட்சிமணி ஆசிரியர் அவர்களுக்கு நம் பள்ளி மேலாண்மை குழு சார்பாக பெற்றோராசிரியர் தலைவர் சார்பாக ஆசிரியர் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் வந்து இந்த பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழுவில் ஆசிரியர் பிரதிநிதியாக இருந்துட்டு இருக்கோம். ஆசிரியர் பிரதிநிதியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். ஏன்னா நம்ம பள்ளி மேலாண்மை குழுவில் வந்து 20 உறுப்பினர்கள் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு மீட்டிங்லேயும் மாதம் வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா முதல் நாளே 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான் போட்டுக்கிறோம், என்னென்ன தீர்மானங்கள் போடலாம், நம்ம பள்ளிக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத நானும் மேடம் எல்லாம் செய்கிறவங்க மற்ற ஆசிரியர்கள கலந்தாலோசித்து ஒரு பிளான் போடுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த 20 பேருக்கும் நாங்கள் வாட்ஸ்அப்லையும் மெசேஜ் அனுப்பி கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை, கால் பண்ணியும் தனியாக சொல்லுவோம், எல்லாரும் வந்துருங்கன்னு ஒவ்வொருத்தரையும் சொல்லுவோம். ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா நம்ம 20 பேருக்கும் கால் பண்ணி சொல்கிறோம், பட் ஆனால் நமக்கு மீட்டிங்கில் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நம்ம எஸ்எம்சி அப்படிங்கும்போது முழு அளவில் அதில் பேரண்ட்ஸ் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம பள்ளிக்கு என்ன தேவை, என்ன குறைகள் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு உங்களோட கலந்து ஆலோசித்து தான் நான் ஒரு முடிவு எடுக்க முடியும். நீங்களாம் வந்து செய்வீங்கனாக்கா நம்ம ஒரு தீர்மானத்தை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 பேர் 5 பேர் விட்டு ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதம் கடைசியில் பள்ளி மேலாண்மை குழுவுடைய மறுகட்டமைப்பு நடக்குது. ஸோ அதில் வந்து உறுப்பினர்களை வந்து புதுசாக நியமனம் செய்ய போகிறோம். அதில் நம்ம ஆக்டிவாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். உங்களுக்குள்ளேயே ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா, நம்ம குழந்தை படிக்கிற ஸ்கூலில் நம்மளும் ஒரு உறுப்பினராக போகலாம், அந்த குழந்தைங்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்லது செய்யலாம்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரியான பெற்றோர்கள் வந்து தேர்தல் மூலியமா நம்ம பள்ளி மேலாண்மை குழுவில் உறுப்பினர்களாக செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாத கடைசியில் நம்ம வந்து எஸ்எம்சி மறுகட்டமைப்பு நடக்கும்போது நீங்கள் அனைவரும் கட்டாயம் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த தேர்தலில் நீங்கள் நின்று ஒரு உறுப்பினராக நம்ம பள்ளிக்கு தேர்வாகணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆசையாக கேட்டுக்கொள்கிறோம். சரிங்களா? ஓகேங்க, ரொம்ப நன்றி. நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழுவிற்கான மறுகட்டமைப்பு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து பெற்றோர்களையும், பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்களையும், தலைமை ஆசிரியர் அவர்களையும்
வருகை புரிந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து